ஹலோ ஃப்ரெண்ட், வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பு இது மாதிரி எரியுதா, பாத்திரமெல்லாம் கரியாகுதா, அதை எப்படி சரி பண்ணாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. பேக்கில் கழட்டிட்டு அந்த டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நிறைய கரித்துகள்லாம் அடங்கியிருக்கும். அதை வந்து என்ன பண்ணால் நம்ம ஒரு பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷு அது மாதிரி வச்சு நல்லா உள்ளே விட்டு தேய்ச்சி, அப்படி இல்லைன்னா எமர்ஜென்சி இருந்தால் கூட தேய்க்கலாம். ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ங்க பாருங்கள். அது உள்ளேருந்து பாருங்கள் எவ்வளோ கருப்பு தூள் பாருங்கள், எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள். அது மாதிரி க்ளீன் பண்ணுங்க. அப்புறமா இந்த சைக்கிளுக்கு ஏர் அடிக்கிற பம்ப் இருக்குது இல்லைங்களா, அந்த பம்பை வச்சு கொஞ்சம் அடிச்சிங்கன்னா அது உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற அடுப்பு 2 அடுப்பையும் இதுமாரி இதே போல் க்ளீன் பண்ணிடுங்க. அந்த டியூப்பையும் ஏர் வச்சு அடிச்சுட்டு கொஞ்சம் லீக் ஆகாதுக்கிறதுக்காக டெப்லான் டேப் இருந்தால் அது 10 ரூபா தான் ஒரு டேப்பு, அது வாங்கிட்டு ஏன்னா டைட் பண்ணும்போது இது கேஸ் லீக் ஆகக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக அதை கொஞ்சம் ஒட்டிட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா கேஸ் லீக் ஆகாது. அதுக்காக தான் இந்த டேப்பு ஒயிட் கலரில் இருக்கும். சின்ன அடுப்பு பெரிய அடுப்பு 2 இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அந்த சின்ன டியூப் மாதிரி இருக்குதுங்க, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஏர் வச்சு நல்லா அடிச்சிடுங்க பாருங்க. அதில் வந்து இந்த சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும், அதை நம்மக்கிட்ட இருக்கிற ஏர் பின்னோ இல்லை இந்த ஊக்க தேய்க்கிற ட்ரெய்லர் மிஷின் வச்சுருப்பாங்களே, அந்த ஊசியை வச்சு அந்த முனையில் ஹோல்ஸில் நல்லா உள்ளே விட்டு நல்லா டஸ்ட்டு இருந்தால் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே போல் 2 அடுப்பையுமே க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா ஹோல்ஸில் விட்டு ப்ளஸ் இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது பேர் ஃபிட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, இது பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, அதில் ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும், அதையும் பாருங்கள். அது பாருங்கள், இது ப்ரெஸ் டைப் தான், அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு அடைஞ்சிருக்கு பாருங்கள். நம்மளுடைய இந்த சமைக்கும் போது இருக்கிற ஆயில் இதெல்லாம் வந்து பட்டு அதில் டஸ்ட் ஆகி கரையின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு டெஸ்டர் இது மாதிரி எதனா ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் மூலிமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள். துணியை வச்சு நல்லா துடைச்சிடலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கேஸை கீழே சிலிண்டரில் மெயினாக ஆஃப் பண்ணிவிட்டு வேலை பாருங்கள். ஃபுல்லாக எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்லா ஈரத்துணி வச்சு நல்லா துடைச்சி விட்ருங்க பாருங்கள். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வச்சு ஒரு டெஸ்டரோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. சுத்தமாக எடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பட்டன்லாம் வந்து டைட்டாக இருக்கும், இந்த மாதிரி டஸ்ட்டு அதை அடைஞ்சிட்டா தான் நம்ம திருப்பும்போது டைட்டாக இருக்கும். அதுதான் இழுத்துட்டு இந்த சுவிட்சு பாருங்கள், அதுலேயும் பாருங்கள் அழுக்கு இருக்குது பாருங்கள். இதையும் இதில் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு 2 சுவிட்சையும் இது பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். இது பாருங்கள், அடுப்பு பாருங்கள் இப்போ ப்ளூ கலரில் எரியுது பாருங்கள். முதல்ல எப்படி மஞ்சளாக எரிஞ்சுதுங்களா, ஆரஞ்சு கலரில், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக 2 அடுப்பு எரியுதுங்களா. இப்போ கறி ஏறாது. இந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம்.